ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன் 2 அண்ட் மூவி ரிவ்யூ செக்மெண்ட்ல இந்த வாரம் தமிழ் டப்ல ஹாலிவுட் 2 தரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன மூவிஸ் பார்த்தாலும் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா நைஸ் கேர்ள்ஸ். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா த லேண்ட் ஆஃப் பேட். இந்த மூவிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். நைஸ் கேர்ள்ஸ் 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் காமெடி டிராமா மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் வெர்ஷன்ஸோட இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயின் கூட வேலை செய்யக்கூடிய கொலிக் ஒருத்தர் மர்மமான முறையில காணாம போறாரு. அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஹீரோயின் களத்துல இறங்கும் போது ஹீரோயின் கூட வேற ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் களத்துல இறங்குறாங்க. ரெண்டு ஹீரோயின்ஸ் ஒன்னு சேர்ந்து இந்த மிஸ்ஸிங் கேஸை எப்படி மர்டர் கேஸா மாறுனுச்சுங்கிறத தேடி கண்டுபிடிச்சாங்களா, இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, இவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் படமாவே நிறைச்சு கொடுத்துருக்காங்க. ஹேக்கர் என்னென்னலாம் ஹெல்ப் பண்றாங்க, ஹீரோயின் கூட வேலை செஞ்சு கொலிக்கு என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் இருந்தா போர் அடிச்சா அப்ப என்ஜாய் பண்ற மாதிரினா ஆவரேஜான தமிழ் டப்ல ஹாலிவுட் டிராமா மூவி. ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவினால தான் நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டு ஹீரோயின்ஸுமே தரமான பெர்ஃபார்மன்ஸ் எனர்ஜெட்டிக்கா ரொம்ப சூப்பரா கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபீமேல் சென்ட்ரிக் ஆக்ஷன் காப் மூவி ஸ்டைல தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. காமெடி ஒரு சில இடத்துல ஆன் அண்ட் ஆஃபா ஒர்க் ஆயிருக்கு. ஸ்டோரி வைஸ் ஒரு ஆவரேஜான அவுடேட்டடான ஸ்டோரி தான் எடுத்து உருட்டி பரட்டியிருக்காங்க. ஒரு மிஷனை எடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் டிராமா மர்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் சொல்லி மிஷன் இம்பாசிபிள் அண்ட் ஜேம்ஸ் பாண்ட் ஒன்னுத்தையும் ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு கலக்கி கொடுத்த ஒரு டெம்ப்ளேட்ல தான் உருட்டி பரட்டி எடுத்து வச்சிருந்தாங்க. ஸ்கிரீன் பே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப ஆவரேஜா சட்டிலா ஓகேஷனா டோன்ல, நத்திங் நியூங்கிற கான்செப்ட்ல ரொம்ப ப்ரெடிக்டபிளான டோன்ல தான் இருந்துச்சு. படம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 1.5 மணி நேரத்துக்குள்ளதான் ட்ரிம் ஆஃபே பண்ணிருக்காங்க. பட் இந்த மூவில ஒரு ஸ்லோனஸ் இல்லைங்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், ஜோக்ஸ், எடிட்டிங்னு சொல்லி எல்லாமே டாப் நாச்சா இம்பாக்ட்ஃபுல்லா நீட்டா தான் இருக்கு. கமர்ஷியலாவும் கலர்ஃபுல்லாவும் என்கேஜ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாலும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகாம போனதான் இந்த மூவில இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன டிராபேக். ஒரு சில ஸ்கிப்பபிளான சீன்ஸ் இருக்கனால ஃபேமிலியோட பார்க்கலாமா நமங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த நைஸ் கேர்ள் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா லேண்ட் ஆஃப் பேட். 2024ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க சர்வைவல் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிரியோட கேம்ப்ல சோல்ஜர்ஸ் மாட்டிக்கிறாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக ஹீரோ தான் டீமோட களத்துல இறங்கும் போது நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, ஹீரோக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்க, ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணாரா, ஹீரோ மாட்டிக்காம எதிரிங்க கேம்ப்ல இருந்து எப்படி தப்பிச்சாருங்கிறத தான் இந்த மூவியோட ஸ்டோரியாவே நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஹாலிவுட் மூவியோட தமிழ் டப் வெர்ஷன் சூப்பரா இம்ப்ரெஷனான ஒரு டோன்ல வார் டிராமா மூட்ல ஆக்ஷன் சீக்வென்ஸை நிறைச்சு பொழந்து கட்டி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவி. தமிழ் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. செக் அவுட் பண்ணி பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஹீரோ அண்ட் அதை தாண்டி அவரை சுத்தி நடிக்கக்கூடிய எல்லாருமே ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல தரமான சம்பவத்தையும் செய்கியும் சூப்பரா பிளேஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா வைப்ரண்டா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஆக்ஷன் டிராமா தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரெடிக்டபிளான டோன்ல ஆல்ரெடி பார்த்த பல படத்தோட இன்ஸ்பிரேஷன்ல தான் இந்த வார் டிராமா மூடியுமே செட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் எல்லாமே சட்டிலா ஓகேஷா ஆவரேஜான ஒரு டோன்ல சிம்பிளா தான் இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலயுமே ஹை அண்ட் வார்ம் மூமெண்ட் கிரியேட் ஆகல. ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் ஃபேக்டருக்கு பிளேஸ் இருந்தாலும் எதுவும் ப்ராப்பரா யூஸ் பண்ணல. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், ஜோக்ஸ், எடிட்டிங்னு சொல்லி எல்லாமே இம்ப்ரெஷனான ஒரு டோன்ல ப்ராப்பரா தான் பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் பயங்கர கன்வின்ஷனலா சொல்லி இருந்தாங்க. கிளைமேக்ஸ் தான் இந்த மூவிக்கு மிகப்பெரிய சம்பவமாவே அமைஞ்சிருக்கு. 48 மணி நேரத்துக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத டைம் லைன் பீரியட்ல அவ்வளவு கன்ஸ்ட்ரெயின் 2 மணி நேரம் படமா ட்ரிம் ஆஃப் பண்ணி கொடுத்தது இந்த மூவில நோட்டபிளா இருந்துச்சு. அண்ட் இந்த மூவில வயலன்ஸ் ஓவர்லோட் ஆயிருக்குங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அமேசான் பிரைம்ல தமிழ் வெர்ஷன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹாலிவுட் டிராமா மூவி தான் இந்த லேண்ட் ஆஃப் பேட். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.2 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்க டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.